இந்த பதிவு என்னுடைய இந்த பதிவு என்னுடைய அக்கா பசங்களுக்காக. சொந்தக்காரங்கன்னு யாரும் இன்னும் வராதிங்கப்பா, சரியா? சொந்தம்னு ஒன்றும் சொல்லிக்காதீங்க. இது எல்லாருக்கும் அந்த பதிவு சொல்கிறேன். ராஜா, உனக்கு தான் அந்த பதிவு போடுறேன். நான் அரசாங்கம் ஏதோ ஒரு உழவு பார்க்குற வேலை கொடுத்தது, மத்திய அரசு. அந்த வேலையை போய் நான் செஞ்சுட்டு வரேன். எனக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாக்கி என்னை வான்னு அங்கே வந்துட்டேன், அங்கே வந்து ஃபோன் பண்ண, அங்கே வந்து என்னை ரொம்ப முட்டாளாக்கிட்ட ராஜா, சரியா? நீ இன்னும் ஒரு 4 மாடை இங்கே வச்சு மேய்ச்சிட்டு நீ நல்லா இருப்பா. என்ன, இனிமேல் என்கிட்ட நீ பேசக்கூடாது. என்கிட்ட பேசணும்னா என் மேனேஜர்கிட்ட தான் லேசான சின்ன தகவல் சொல்லணும். சொந்தக்காரங்க, அக்கா, தங்கச்சின்னு யாருமே வரக்கூடாது. நான் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் புறமே போகிறீங்க ராஜா. உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன் ராஜா. எப்படி? நான் வளர்கிறதுக்கு நீ தான் ராஜா தக்க, சரியா? நீ உனக்கு ஃபினிஷிங். ஒரு பேங்கில் ஒரு பைசா லோன் கூட கிடையாது. நீனே கஷ்டப்பட்டு நீனே வளர்ந்து நீனே ஜெயிக்கணும். அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் அந்த வீடியோ சொல்கிறேன். எங்கள் அக்கா சொல்கிறேன், அக்கா சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு பிடிச்சி உங்கள் வீட்டில் மரியாதையே இல்லை, பிள்ளைங்களை நல்லா வளர்க்கல, சரியா? என்னை 2 மணி நேரம் அவன் நிற்க வச்சு இங்கே இருக்கேன்னு சொல்லி உன் பையன் தான் போகிறான், உன் குடும்பம் தான், அக்கா குடும்பம் தான் எனக்கு போகிறான் போடுது, தூக்கி போடுறான் அவங்களுக்கு.